வணக்கம். மட்டக்களப்பு மண்முனை தென்னருவில் பெற்று பிரதேசத்திற்குட்பட்ட குருக்கள் மடம் ஏத்தாளைக்குளம் பறவைகள் சரணாலயத்தில் உலக சதுப்பு தினத்தை முன்னிட்டு ஈரநிலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு கலாசாரத்தை கொண்டாடும் வகையில் நிகழ்வொன்று சுற்றாடல் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் சுந்தரேசன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சுற்றாடல் கீதம் பாடப்பட்டதுடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் நடைபெற்ற ஏத்தாளைக்குளம் பறவைகள் சரணாலயத்தின் பெயர் பலகையும் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் கலந்து கொண்டதுடன் பிரதேச சபை தவிசாளர் M வினோராஜ், தேச செயலாளர் U உதயஸ்ரீதர், கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் S சிவரட்னம் மற்றும் பாடசாலை மாணவர்கள், சுற்றாடல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1971 ஆண்டு ஈராக்கின் ரம்சார் நாட்டில் 16 உலக தலைவர்கள் கலந்து இந்த ஈரநிலங்களின் அழிவுகள் சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து அதுக்குரிய ஒரு சிறப்பு நாளாக அதே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நிகழ்ச்சியை உலகளாவிய ரீதியில் சிறப்பிக்கும் முகமாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு தொனிப்பொருளில் இந்த நிகழ்ச்சி உலகளாவிய ரீதியில் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த விடயத்தை இந்த பிரதேசத்தில் அமல்படுத்த முயற்சி இருப்பதாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மாணவர்கள் ஒவ்வொருவரும் மூலத்த ஐயாக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட மாணவர்களாகிய நீங்கள் இந்த விழிப்புணர்வுக்காக உங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்லும் பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க நம்புகிறேன். இந்த ஏத்தாள குளத்தை நாங்க உடனடியாக பராமரித்து உங்களுடன் தருவதற்கு எந்தவித ஒரு கொடுப்பனவும் இல்லாம எங்களுடைய ஊழியர்களை வைத்து நாங்கள் இதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டுமோ இலங்கையிலே ஒரு முதற்தரமான ஒரு சுற்றுலா தலமாக நாங்கள் ஆக்கி தருவோம். உண்மையில் எங்களுக்கு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரியும். இந்த மரம் இல்லாட்டிக்குத்தான் இந்த நிழலின் அருமை தெரிஞ்சிருக்கும். இந்த நிழல் வெயில் எப்படி கொடுமையா இருக்குன்றது இந்த மரத்தினால்தான் நாங்கள் உணர்வோம். இந்த காற்று இல்லாட்டிக்குத்தான் இந்த காற்றின் அருமை தெரிஞ்சிருக்கு. நல்ல வேர்த்து கொட்டக்குள்ள எல்லாரும் கையில் ஏதாவது விசுக்கி கொண்டு இருந்தது இப்ப உழண்டு இருக்கிறோம். அதாவது சமுதாயங்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். நாங்கள் ஒரு இடத்திலே இருந்து அந்த இடத்தை பயன்படுத்தி விட்டு வெளியே வரும்போதும் அந்த இடம் சில வேளைகளிலே ஒருவரும் பயன்படுத்த முடியாத இடமாக மாறுகின்றது.